உலக அறிவியல் தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் MVM நகரில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ சைதன்யா டெக்னோ பள்ளியில் பிரம்மாண்டமான அளவில் அறிவியல் கண்காட்சி மாணவ மாணவிகளால் நடத்தப்பட்டது. இதில் டாக்டர் மெர்சி செந்தில்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். மேலும் GTN கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் கௌசல்யா நடுவராக பங்கு பெற்று 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதவியல் மற்றும் சமூக அறிவியல் பிரிவுகளில் உருவாக்கிய படைப்புகளை விரிவாக விவரிக்க, அதனை கொண்டு ஒவ்வொரு வகுப்பிலும் முதல் 2 பரிசுகளை தேர்வு செய்தார். தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருக்கும் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. விழாவில் பேசிய டாக்டர் மெர்சி செந்தில்குமார், ஸ்ரீ சைதன்யா டெக்னோ பள்ளி மாணவர்களின் படைப்புகள் அனைத்தும் மிக பிரம்மாண்டமான அளவில் உள்ளதாக தெரிவித்தார். மாணவர்கள் மிக அழகாக அனைத்து விளக்கங்களையும் கொடுத்தனர் என்றார். பெற்றோருக்கு ஒரு வேண்டுகோளாக அவர் கூறுகையில், குழந்தைகளின் விருப்பமான பாடங்களை எடுத்து படிப்பதற்கு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றார். பேசும்போது எதிரில் இருப்பவர்களின் கண்களை பார்த்து பேசும் குணத்தை மாணவர்கள் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். டாக்டர் கௌசல்யா அவர்கள் கூறுகையில், மாணவர்களின் படைப்புகள் மிகவும் பிரமிக்க வைக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும், முதல் 2 பரிசுகளை தேர்ந்தெடுக்க முடியாத அளவிற்கு மாணவர்களின் படைப்புகள் மிகவும் அருமையாக இருந்தது என பாராட்டினார். நான்சி புளோரிடா கூறுகையில், இப்பள்ளி மாணவர்கள் மிக பிரம்மாண்டமான அளவில் அறிவியல் கண்காட்சியை நடத்தியுள்ளனர். இதில் மாணவர்களின் படைப்புகள் அனைத்தும் அவர்களுடைய தனித்திறமைகளை வெளிக்கொணரும் வகையாக அமைந்திருந்தது என்றார். அதிலும் குறிப்பாக இயற்பியல் மற்றும் வேதியியல் துறையில் மாணவர்களின் படைப்புகள் மிகவும் வித்தியாசமாகவும் புதுவிதமாகவும் அமைந்திருந்தது என்றார். ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல் திண்டுக்கல்ல இன்னைக்கு ஏர் லெவான் 25 அப்படிங்கிற சயின்ஸ் எக்ஸ்போ நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து நேற்றுக்கு February 28 வேர்ல்ட் சயின்ஸ் டே, அதை முன்னிட்டு இன்னைக்கு March 1 சயின்ஸ் எக்ஸிபிஷன் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரேட் 1ல இருந்து ஹை ஸ்கூல் வரையும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கலந்துட்டு இருக்காங்க. அவங்க ப்ரிப்பேர் பண்ண மாடலா இருக்கட்டும், இல்லை ஒர்க்கிங் மாடலா இருக்கட்டும், இல்லை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ற விதமா இருக்கட்டும், இட்ஸ் ரியலி அப்ரிஷியபிள். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு. எல்லாரும் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, ஈகரா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. டாக்டர் மெர்சி செந்தில்குமார் மேடம், ஃபவுண்டர் ஆஃப் மெர்சி ஃபவுண்டேஷன், அவங்க சீஃப் கெஸ்டாக வந்து எல்லா எக்ஸிபிஷனையும் பார்த்துட்டு ரொம்ப கங்க்ராச்சுலேட் பண்ணி எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணிட்டு போயிருக்காங்க. கௌசல்யா மேம், டாக்டர் கௌசல்யா மேம், ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், GTN காலேஜ், அவங்களும் ஜட்ஜாக வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணி ப்ரைஸஸும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் த மேனேஜ்மெண்ட், ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட் அண்ட் டைரக்டர்ஸ் ஆஃப் ஸ்ரீ சைதன்யா டெக்னோ ஸ்கூல் திண்டுக்கல், நான் சீஃப் கெஸ்ட் மிஸ்ஸஸ் டாக்டர் மெர்சி செந்தில்குமார் மேடம்க்கு ஒரு மிக பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி டாக்டர் கௌசல்யா மேம்க்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ ஐ ரெண்டர் மை தேங்க் டு த மேனேஜ்மெண்ட் அண்ட் த டைரக்டர்ஸ். இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து, இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஸ்கில்ஸ், டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிபிட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீ சைதன்யா டெக்னோ ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்டும் டைரக்டர்ஸ்க்கும் ரொம்ப பெரிய நன்றி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் வெறும் சயின்ஸ் மட்டும் இல்லாமல், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சோஷியல், மேத்தமேட்டிக்ஸ் எல்லா விதமான எக்ஸிபிட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்ரீ சைத்தன்யா கொடுக்கறதுனால அவங்களுக்கு அவங்களோட ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கும் அவங்களோட டேலண்ட்டை வெளிக்கொண்டதுக்கும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. தேங்க்யூ.